ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். ஹோம்மேட் செர்லாக் பவுடர். நல்ல சத்தான பொருட்களை வச்சு வீட்டிலையே எப்படி ஹெல்த்தியான ஒரு செர்லாக் பவுடர் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது என் பாப்பாவோடைய கரண்ட் ஃபேவரட் ஃபுட். உங்கள் பாப்பாங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த பவுடருக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இந்த பவுடருக்கு பேஸாக நான் மக்கானா எடுத்திருக்கேன். இதை ஃபாக்ஸ் நட்ஸ்னு சொல்லுவாங்க, தமிழில் தாமரை விதைங்கள்னு சொல்லுவாங்க. அடுத்தது நான் ரெட் போஹா எடுத்திருக்கேன், சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரோல்டு ஓட்ஸ் எடுத்திருக்கேன், ஓட் ஃப்ளேக்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து நான் கொஞ்சம் பாதாமும் கூடவே கொஞ்சம் முந்திரியும் எடுத்திருக்கேன். இதில் எவ்வளோ குவான்டிட்டி நான் எடுத்திருக்கேன்னு நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் பாருங்கள். நான் மக்கானா 100 கிராம் எடுத்திருக்கேன். சிவப்பு அவல் 1 கப்பு எடுத்திருக்கேன். ரோல்டு ஓட்ஸ் 1/2 கப்பு எடுத்திருக்கேன். ஆல்மண்ட்ஸ் 5 எடுத்திருக்கேன். கேஷ்யூ 5 எடுத்திருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோடய பாப்பாவுக்கு காலையில் சத்து மாவில் ஆல்மண்ட்ஸும் கேஷ்யூவும் சேர்த்துருக்கிறதுனால இதில் நான் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்துக்கலாம். இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நம்ம தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்க போகிறோம். இதுக்கு நான் முதல்ல ஒரு நான்ஸ்டிக் தவாவை எடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். தவா கொஞ்சம் சூடானதும் நான் இதில் முதல்ல நம்மளுடைய பவுடருக்கான பேஸான மக்கானாவை ஆட் பண்ணிக்கிறேன். மக்கானாவை ஆட் பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மக்கானாவோட கலர் லைட்டாக கோல்டன் ஆகிற வரைக்கும் இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாகவும் லைட்டாகவும் இருக்கணும். அதை கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஈஸியாக க்ரஷ் ஆகிற மாதிரி இருக்கணும். உள்ளே ஏதாவது ஈரப்பதம் இருந்ததுன்னா நம்மளுடைய பவுடர் சீக்கிரமாகவே கெட்டுடும். அதனால நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மக்கானா சாஃப்டாக இருந்தாலோ இல்லை கடிக்கும் போது சூவியாக இருந்தாலோ கண்டிப்பாக மக்கானா ட்ரை ரோஸ்ட் ஒழுங்காக ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கையில் மக்கானாவை எடுத்து நசுக்கி பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கணும், அதே மாதிரி உள்ளே எந்த ஈரப்பதமும் இல்லாமல் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம மக்கானாவை எடுத்துடலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணி முடித்ததும் மக்கானாவை ஒரு வைடான பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். மக்கானா கம்ப்ளீட்டாக ஆறி இருக்கணும். அடுத்து அதே தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க சிவப்பு அவல் ரெட் போஹாவை ஆட் பண்ணிக்கலாம். அவலை ஆட் பண்ணி கைவிடாமல் நல்லா திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அவல் நல்லா ட்ரையாகவும் கிறிஸ்பியாகவும் வர வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆனதும் கையில் எடுத்து அதை க்ரஷ் பண்ணும் போது ஈஸியாக உடையிற மாதிரி இருக்கணும். அப்படி ஆகியிருந்தால் ட்ரை ரோஸ்ட் நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அவலை அடுப்புலேருந்து எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரோல்டு ஓட்ஸ் எடுத்துக்கலாம். ஓட்ஸ் தவாவில் ஆட் பண்ண உடனே கைவிடாமல் நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த பச்சை வாசனை போய் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ஓட்ஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா பண்ணிகிட்டே இருங்க. கலர் லைட்டாக ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓட்ஸ் நல்லா ட்ரை ஆனதும் அதுவும் ரெட் போஹாவோட சேர்த்து நல்லா ஆற விட்டுக்கலாம். அடுத்து அதே தவாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியையும் பாதாமையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் பாதாமையும் ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணுன்னா நீங்கள் இன்னும் கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். நான் பாப்பாவுக்கு ஆல்ரெடி இதை தரதுனால நான் இதில் நட்ஸ் கம்மி பண்ணியிருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்ததும் முந்திரியும் பாதாமையும் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற பொருட்களோடு வச்சு நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதும் எல்லாத்தையும் ஒரு பிளெண்டருக்கு மாற்றி நல்லா கொர பவுடர் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ப்ராடக்ட்ஸையும் ஒழுங்காக நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தோன்னா பவுடரில் பெருசாக எந்த லம்ஸும் வராமல் நல்ல பவுடராகவே கிரைண்ட் ஆகும். கொரன்னு நல்லா கிரைண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததும்
நம்ம பாப்பாக்கு குடுக்கறதுனால கிரைண்ட் பண்ணி எடுத்த உடனே அத திரும்ப நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை ஏதாவது 2, 3 பீஸ் மிஸ் ஆயி பெரிய துண்டுகளா இருந்ததுன்னா, அது பாப்பாக்கு போய் சோக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம அரைச்ச பவுடர நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். பவுடர் நல்லா சலிச்சதும் ஒரு ஏர் டைட் கண்டெய்னர் எடுத்து அதில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சாதா கண்டெய்னர்ல போடுறத விட நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டிங்கன்னா, பவுடர் இன்னும் கூட ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். எந்த ஈரப்பதமும் படாத இடத்துல வச்சிங்கன்னா, பவுடர் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டுட்டு, நமக்கு எப்போ வேணுமோ, அப்போ மட்டும் நம்ம இத எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாரி இருக்கும். இது ரொம்ப ஈஸியா பண்ணவும் முடியும். இப்போ இந்த செர்லாக் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி செர்லாக் செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஹெவி பாட்டம் இருக்க ஒரு பாத்திரம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம செஞ்சு வச்சுருக்க செர்லாக் பவுடர்லேருந்து 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த லம்ஸும் இல்லாமல் எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே மிக்சர் நல்லா ஒரு கஞ்சி கன்சிஸ்டன்சிக்கு நல்லா திக்காக வரும். நல்லா கஞ்சி மாதிரி திக்காக வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கஞ்சி மாதிரி ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கோங்க. பாப்பாவுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இது நல்லா ஆறிடுச்சான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு கொடுக்குற பாத்திரத்தில் மாற்றிட்டு பாப்பாவுக்கு இதை நம்ம கொடுக்கலாம். இந்த ஹோம்மேட் செர்லாக் பவுடர் பேபிக்கு ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். இதில் மக்கானா, ரெட் போஹா, ரோல்டு ஓட்ஸ் இருக்கிறதுனால பேபிக்கு நல்ல எனர்ஜி கொடுக்கும் அண்ட் ஹெல்தி வெயிட் கெயினுக்கு ஹெல்ப் பண்ணும். நேச்சுரல் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஹெல்தி ஃபேட்ஸ் இருக்கிறதுனால பேபி ஆக்டிவாக இருக்க சப்போர்ட் பண்ணும். ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நல்ல பெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் போன் ஸ்ட்ரென்த்துக்கும் நல்லா இருக்கும். இது 100% ஹோம்மேட், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆடட் சுகர் ஆர் சால்ட். ஸோ பேபி டம்மிக்கு ரொம்ப ஜென்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு ஹெல்தியான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.